திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை வழிபட்டோம் அப்படின்னா இவ்வளவு சிறப்பான நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாமலே தான் இருக்குது. நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அதனால்தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கம் இங்கே இருக்குது. அளவில்லாத சிறப்புகளும் அற்புதங்களும் நிறைந்த தலமாக தான் இந்த திருவண்ணாமலை விளங்குது. திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருக்கிறது திருக்கார்த்திகை என்று ஏற்றக்கூடிய மலை உச்சியில் ஏற்றக்கூடிய ஒரு மகாதீபம் தான். இதுபோல மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் வேறு எந்த கோவிலிலுமே கிடையாது. கார்த்திகை தீபம் என்றாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபமாகும். இந்த மகாதீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறிச் சென்று மகாதீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள். இந்த மகாதீபத்தை தரிசிக்கிறதுனால அப்படி என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பலருக்கும் தெரியாம இருக்குது. இதனால கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைச்சு பலரும் மகாதீபத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடுறாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேரில் பார்க்குறவங்களுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். எத்தனை? 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். ஆமாங்க. திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாய சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்கள் கூறியிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அந்த ஜோதியினுடைய கதிர்கள் நம்ம உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. தீபத் திருநாளில் 5 முறை மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் கோருதுங்க. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலைய பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிகச் சிறப்பாக நடைபெறும். அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு அளிக்கும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவாங்க. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்றாங்க. இதனால் தீபத்திலிருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதா கருதப்படுதுங்க. திருவண்ணாமலை மலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டதாக கருதப்படுது. கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர் மலை ஏற சுமார் 4 மணி நேரம் ஆகுங்க. கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர் என்று பல பெயர்கள் இருக்குதுங்க. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்றவங்களுக்கு 1000 அசுவமேத யாகம் செய்த பலன் கூட கிடைக்கும். கார்த்திகை தீப தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுறவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்களும் கிடைக்கும். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில்
திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்குங்க. திருவண்ணாமலை உச்சியில தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது. மலை உச்சியில ஏற்றக்கூடிய தீபத்தினுடைய ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியுங்க. இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படும். இது இன்னும் எத்தனை பேருக்கு தெரியாம இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாள் அக்னியில நடனம் ஆடுவதா ஐதீகம் இருக்கு. இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு பேர் இருக்கு. கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்கள்ல சொக்கப்பனை கொளுத்துவாங்க. ஆனா திருவண்ணாமலையில சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லைங்க. தீப நாள்ல மலை மேல் தீபம் காண முடியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா தீப தரிசன நேரத்துல அதை நினைச்சாலே அதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நம்பிக்கைங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலையுமே ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையில ஏற்றப்பட கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுது. உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை அது உணர்த்துதுங்க. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவில்ல பரணி நட்சத்திர நேரத்துல ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில வைத்து விடுவாங்க. பிறகு மாலையில அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் என்கிறது இதனுடைய அர்த்தம். திருவண்ணாமலை ஆலயத்துல மிக பிரம்மாண்டமான 3 மணிகள் இருக்குது. அதுல 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்துல இருக்குதுங்க. மற்றொரு மணி உண்ணாமுலை அம்மன் சன்னதியில கட்டப்பட்டிருக்கு. இந்த 3 மணிகளையுமே அடிக்கும் போது அதனுடைய சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமா. இந்த 3 மணிகளுமே நூற்றாண்டு கடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சக்தியும் சிவமும் ஒன்றே என்ற உண்மையை பிடுங்கி முனிவருக்கு உணர வைத்த சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமையை உடைய தலம் இது. பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்றனர். இந்த நெருப்பு மலையாக மாறியது அதுவே கோவிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையாகும். அந்த நெருப்பு மலையா மாறியதுதான் திருவண்ணாமலை. இதன் காரணமாகவே பஞ்சபூத தலங்கள்ல திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் இருக்குதுங்க. முருகப்பெருமான் சூரனை வென்று தேவர்களை காத்ததை போல் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான தரிசனம் இதுதாங்க.